வணக்கம். இது பணிவிடை டாக்கீஸ். நான் உங்கள் பணிவிடை குமரன். இது நிறங்கள் 3 திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்த தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியிறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகள போடுறதுக்கு எனக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ நிறங்கள் 3 திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? இது ஒரு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர் படம். அதாவது ஆரம்பத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இல்லாம 3, 4 கதைகளா திரைக்கதை ஓடும். ஆனா முக்கியமான ஒரு கட்டத்துல எல்லா கதைகளும் ஒரே மையப்புள்ளியில இணைஞ்சு, அதுவரைக்கும் புதிராவும் குழப்பமாவும் இருந்த பல விஷயங்கள தெளிவு பண்ணும். அது புரியிற வரைக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு நமக்கு கொஞ்சம் மண்ட காய்ச்சலா தான் இருக்கும். இந்த படமும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். கண்டிப்பான ஆசிரியரா இருக்கிற ரகுமானோட பொண்ணு அம்மு அபிராமி திடீர்னு காணாம போயிடுறாங்க. அவர் ஒரு பக்கம் கதிகலங்கி மகள தேடுறாருன்னா, இன்னொரு பக்கம் அம்மு விரும்புற துஷ்யந்த் அவங்கள எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்தோட தேடி அலையிறாரு. ரகுமானோட ஸ்டூடண்ட் தான் துஷ்யந்த். தன்னோட ஆசிரியர் மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கிறதால அவரோட கவலையும் பொறுப்பும் இன்னும் அதிகமாயிடுது. இது நிறம் 1. நிறம் 2ல ஒரு சினிமா இயக்குனரா பெரிய அளவுல சாதிக்கணுங்கிற லட்சியத்தோட இருக்காரு அதர்வா. ஆனா அவர் எழுதின ஒரு கதை அதுல இருக்கிற திருப்பத்தை விட அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திடுது. அதனால தன்னோட இழப்புக்கு காரணமானவங்கள பழிவாங்கறதுக்காக நல்லா போதையை ஏத்திக்கிட்டு வெறியோட சுத்தி அலையிறாரு. நிறம் 3ல சரத்குமார் ரொம்பவே ஒரு கெட்ட போலீஸா இருக்காரு. அவர் வர ஒவ்வொரு காட்சியிலையும் முந்தைய காட்சி விட பெரிய பெரிய தப்பா பண்ணிட்டே இருக்காரு. மொத்தத்துல சமூகத்துல மதிப்புள்ள ஆசிரியரா இருக்கிற ரகுமான், கெட்ட போலீஸா இருக்கிற சரத்குமார், சினிமா கனவுகளோட இருக்கிற அதர்வா அவரோட அப்பா, அப்புறம் துஷ்யந்த் அவரோட அப்பா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு தெரிஞ்ச முகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா அது இல்லாம நமக்கு தெரியாத அவங்களோட வேற ஒரு நிறம் வெளிப்பட்டா அதோட விளைவுகளும் அதிர்ச்சிகளும் என்னங்கிறது தான் கதை. ஆக்சுவலா ஒரு கான்செப்டா ரொம்ப அருமையான கதை தான். அதை சிக்கலான ஒரு நான் லீனியர் ஃபார்மேட்ல முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாகவே கட்டமைச்சிருக்காரு டைரக்டர் கார்த்திக் நரேன். என்ன ஒன்று, இந்த 3 லேயர் திரைக்கதை இன்னும் கொஞ்சம் டெப்த்தோட உணர்ச்சியோடு எழுதியிருந்தா ரொம்பவே சிறப்பான படமா இது வந்திருக்கும். அது அமையாம போனது தான் படத்தோட பெரிய குறையா இருக்கு. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பொண்ணு காணாம போயிடுது. அப்பாவும் பாய் ஃப்ரெண்டும் பதட்டமா தேடுற மாதிரி காட்சிகளை காட்டினாலும் கூட அதனால நமக்கு ஒரு பதட்டமும் தொத்தவே மாட்டேங்குது. காரணம், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள பாசமும் சரி, துஷ்யந்த் அம்மாவோட காதலும் சரி, அதுக்கு முன்னாடி சரியாவே எஸ்டாப்ளிஷ் ஆகல. சரி, அந்த பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறமாவது இந்த இழப்போட வலியை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது காட்சி வரும்னு பார்த்தா அதுவும் சுத்தமா இல்ல. இன்னொரு பக்கம் அதர்வாவ ஆஸ்கர் விருது ரேஞ்சுக்கு சினிமா கனவு காண்ற லட்சிய இளைஞனா காட்டுறாங்க. ஆனா அவரு அதுக்கான முயற்சியிலே பெருசா இறங்காம எந்நேரமும் போதையிலேயே மூழ்கி கிடக்குறாரு. இப்படி இருந்தா எப்படி ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிப்பான்? உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு லட்சியம் கேட்கற மாதிரி தான் இருக்கு அவரோட போர்ட்ரேயல். இதுல முக்கால்வாசி நேரம் அலுசினேஷன்ல எதையோ கற்பனை பண்ணிட்டு தப்பு தப்பா உளறி சொதப்பலா எதையாவது செஞ்சு அவரோட ஃப்ரெண்டுங்களை மட்டும் இல்லாம நம்மளையும் பயங்கரமா குழப்புறாரு. நிச்சயமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு குறையும் சொல்லவே முடியாது. காட்சிக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஆனா இவர் சம்பந்தப்பட்ட சில காட்சிகள் தான் இந்த படத்துக்கு நிஜமாவே இது ரொம்ப தேவையாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு அதர்வா ஜான் விஜய் சம்பந்தப்பட்ட அந்த சினிமா அவார்ட் காட்சி, அப்புறம் அந்த கடவுள் காட்சி, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல கற்பனையோட யோசிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு செயற்கையா வீக்கா இருக்கு. முக்கியமா படத்துல டைரக்டரா வர ஜான் விஜய்லாம் சீரியஸான கேரக்டரா இல்ல காமெடியனானு ஒரு தெளிவில்லாத மாதிரி தான் இருக்கு. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற ஒரு சீரியஸான சீன் கூட அது நியாயமா ஏற்படுத்த வேண்டிய இம்பாக்ட சுத்தமா கொடுக்கல. அதெல்லாம் ரொம்ப மேலோட்டமா இருக்கிறதால அதர்வோட பிரச்சனையோட நம்மளால கனெக்ட் ஆகவே முடியல. மற்றபடி கதையோட கான்ஃபிளிக்டா இருக்கிற அம்மு அபிராமிக்கு நிஜமா படத்துல பெரிய வேலை இல்ல. ஆரம்பத்திலே கடைசியில ஒரு சில காட்சிகள் தான் வராங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கேரக்டர் என்ன பண்ணணுமோ அதை சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. அவங்களை நேசிக்கிற துஷ்யந்தோட பெர்ஃபார்மன்ஸும் எந்த குறையும் இல்லாம நேர்த்தியாவே இருக்கு. ரகுமான் சார் ஒரு கண்ணியமான கண்டிப்பான பள்ளி ஆசிரியரா கச்சிதமா பண்ணியிருக்காரு. முக்கியமா மகளை தேடி கலங்கி தவிக்கிற காட்சிகளில் அவர் வெளிப்படுத்துற எமோஷன்ஸ் அவரோட பல வருஷ அனுபவ முதிர்ச்சியை காட்டுது. குறிப்பா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்த போர்ஷன்ல ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க எல்லாரையும் விட படத்தை ஒட்டுமொத்தமா தூக்கி நிறுத்துறதும் வர ஒவ்வொரு காட்சியிலையும் நம்மளை அதிகமாக கவர்ந்து ஸ்கோர் பண்றதும் சரத்குமார் சார் தான். எந்த நெருடலும் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தப்பு பண்ற ஒரு போலீஸ் கேரக்டர் அதை அவ்வளோ அட்டகாசமா பண்ணியிருக்காரு. டைரக்டர் இவரோட கேரக்டருக்கும் காட்சிகளுக்கும் கொடுத்த டீட்டெயிலிங்கை மற்ற கேரக்டர்களுக்கும் காட்சிகளுக்கும் கொடுத்துருந்தா படம் கண்டிப்பா வேற லெவல் படமா அமைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அதர்வாவையும் ரகுமானையும் தாண்டி ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு இவரோட போர்ஷன்ஸ். கிடைச்ச வாய்ப்பை எங்கேயுமே நழுவி விட்டுறாம சரத்குமார் சார் சும்மா வெளுத்து வாங்கியிருக்காரு. அவர் பேசுற விதமும் சரி, பார்க்குற விதமும் சரி, அந்த மிடுக்கும் கம்பீரமும் காட்சியை வேற மாதிரி எலிவேட் பண்ணிடுது. அந்த டெக்னிக்கல் சைட் படத்தோட கேமராமேன் டிஜோ டாமி ஒரு த்ரில்லர் படத்துக்கு தேவையான அந்த டார்க் மோட தன்னோட விஷுவல்ஸ்னால அழகாவே கொண்டு வந்துடுறாரு. குறிப்பா போதை பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிற அதர்வா சம்பந்தப்பட்ட காட்சிகளில் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்க வண்ணங்களும் சரி, லைட்டிங்கும் சரி, நமக்கே மயக்கம் வர அளவுக்கு ட்ரிப்பியா இருக்கு. படத்துக்கு மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய்,
பதட்டமான காட்சிகளை மிரட்டலான பின்னணி இசையால டென்ஷனை செமையா ஏத்தி விடுறாரு. அதே சமயம் காட்சி இளையராஜா சாரோட பழைய பாடல்களை பின்னணி இசைக்கு பயன்படுத்தினது அதர்வா போதைக்காக ஏத்துற டோஸை விட ஓவர் டோஸா ஆயிடுச்சு. பல இடங்கள்ல அருமையான அந்த பாட்டெல்லாம் கூட இப்போ இது ரொம்ப தேவையான வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கு எடிட்டிங் ஸ்ரீஜித் சாரங். படம் மொத்தமே 2 மணி நேரம் தான். ஆனாலும் ரொம்பவே மெதுவாக தான் நகர மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அதர்வாவோட போத உலகத்தை காட்டுறப்ப ஒரு மாண்டாஜில் இருந்து விறுவிறுப்பும் சுவாரஸ்யமான கட்ஸும் மற்ற காட்சிகளும் இருந்திருந்தா படம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும். அப்படி இல்லாதது ஒரு பெரிய குறை தான். மற்றபடி நல்லவன் கெட்டவன் இது ரெண்டும் கலந்தவன் இந்த 3 தன்மை தான் மனுஷனோட 3 நிறங்கிற கான்செப்டை ஹைப்பர் லிங்க் பேட்டர்னில் சொல்லி அசத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு டேரக்டர். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் நம்மளோட குழப்பங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூஸ் கொடுத்து இதனால தான் இப்படியா அதனால தான் அப்படியான்னு நம்மளை யோசிக்க வச்சதெல்லாம் சரிதான். 3 வெவ்வேறு கதைகளையும் இன்ட்ரோல் பிளாக்ல மையமாக கொண்டு வந்து இணைச்ச விதமும் அட்டகாசமாகவே இருக்கு. ஆனால் சாதாரணமாக ஒரு நேர்கோட்டில் சொல்லிவிடக்கூடிய ஒரு கதையை இப்படி மாற்றி மாற்றி பிரித்து போட்டு புரட்டி போட்டு காட்டினா மட்டும் அது ஒரு பரபரப்பான த்ரில்லர் பட அனுபவத்தை கொடுத்துட முடியாது இல்லையா? படத்தோட பெரிய பிரச்சனை கேரக்டர்ஸோட பிரச்சனைகளுக்காக எங்கேயுமே நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியல. குறிப்பாக அதர்வா போதைப் பொருளை பயன்படுத்துறதையும் அதிலேயே மூழ்கி கிடக்கிறதையும் எதுக்கு அவ்வளோ விலாவரியாக காட்டணும்னு புரியல. அந்த கேரக்டரோட அலுசினேஷனை விஷுவல் எஃபெக்ட்ஸாக காட்டுறதுல இருந்த அக்கறையை ஒரு ஃபைட் சீனை ரிவர்ஸ் ஷாட்டாக எடுத்ததில் காட்டின அக்கறையை அந்த கேரக்டரோட லட்சியத்திலையும் நோக்கத்திலையும் காட்டியிருந்தா அதர்வா கேரக்டர் மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒட்டுதல் ஏற்பட்டிருக்கும். அது இல்லாததால் படத்திலே ரொம்ப வீக்காக போயிடுச்சு அதர்வாவோட கேரக்டர். மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ஏமாற்று வேலை, போதையோட தீமை, பெற்றவங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க எப்படி இருக்கணுங்கிற கருத்தையெல்லாம் ஒரு த்ரில்லர் ஜானலில் சுவாரஸ்யமாக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆனால் இது த்ரில்லிங்காகவும் இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இல்லை. அதே சமயம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் படத்தை பார்க்க போனீங்கன்னா படத்தில் 3 கதைகளும் இணையக்கூடிய இடங்கள், முக்கியமாக அந்த இடைவேளை காட்சி, அப்புறம் சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி படத்தோட முன்ன பின்ன காட்சிகளை மனசில் முடிச்சு போட்டு ரசிக்கிற ஹைப்பர் லிங்க் பட ரசிகர்களுக்கு இது ஒரு ரொம்ப சுமாரான த்ரில்லர் படமாக தான் இருக்கும். எப்பவுமே இருக்கிறத சொல்ல வேண்டியது மட்டும் தான் நம்மளோட கடமை. அதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட விருப்பம் தான். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஹாலுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.